கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளை நாம் காண அவருடைய சன்னிதானத்தில் ஒருமித்து கூட கடவுள் நமக்கு அளித்த தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றிகளை துதிகளை தோத்திரங்களை எடுப்போம். இது அதிகாலை தொழுகையில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற பின்பு இணையதள வழியாகவும் இணைகிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து வருகிற கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜீவிய காலத்திலே மீண்டும் ஒரு நாளை கூட ஆண்டவர் தந்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஜெபத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நீர் கிருபை தாரும். இந்த ஆராதனையில் இணைந்து கொள்ளுகிற யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். முதல் பாடலாக 25வது பாடலை பாடுவோம். 25வது பாடல். எண்பத்தி 5வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 183வது பக்கம். கர்த்தாவே, நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்து யாக்கோபின் துன்ப நிலைமையை மாற்றினீர்.
உமது உக்கிரகத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பியும், உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நமது தேசத்திலே மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சமீபம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சேர்ந்து படிப்போம். நீதி அவர் முன் சென்று அவர் அடிச்சுவடுகளை வெளியாகிக் கொள்ளும். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கருடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14 துவங்கி 20 முடிவுள்ள வசனங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 14 துவங்கி 20 முடிவுள்ள வசனங்கள். எசேக்கியேல் அதிகாரம் 33 வசனங்கள் 14 முதல் 20 முடிய. பின்னும் சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்றார் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13ஆவது அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 9 முடிய. லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல். இந்த உவமையையும் அவர்களுக்கு சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை கூப்பிட்டு, இதோ 3 வருஷமாக இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை வியர்த்தமாக்க வேண்டும் என்று என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த வருஷத்திலே கனி கொடுத்தால் நல்லது, கொடாவிட்டால் இதை வெட்டிவிடலாம் என்று சொன்னான் என்றார் என்பதை. திருமறை பகுதிகளை படிக்கட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படி அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை முறைமையை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் நன்றி விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய
கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசி கேட்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன் என்றான் என்பதை தலை வணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே கடவுள் எதிர்பார்க்கிற நல்ல கனிகளை கொடுக்க ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை, தருணங்களை இழந்து விடாதபடி ஆண்டவரே எங்களை கிறிஸ்துவிலே அர்ப்பணிக்க தூயாவியை கொண்டு உதவி செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, நல்ல கனியை பொறுமையோடு எதிர்பார்த்து அன்பு செய்கிற இறைவன் எல்லா சூழலும், எல்லா வசதி வாய்ப்புகளும், எல்லா தருணங்களும் செயற்பட்டு இருந்தும் கனி கொடுக்க முடியாத மனித வாழ்க்கை. எதுவும் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனும் இல்லை, பூமியில் ஒருவன் கூட இல்லை. சங்கீதம் 14:3 வாசிக்கிற பொழுது, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனோம், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் கனி கொடுக்க தவறியவர்கள். நாம் எல்லாரும் கடவுள் நமக்கு தருகிற வாய்ப்புகளை, தருணங்களை சரியாக பயன்படுத்த தவறியவர்கள் தான். அதிலே ஒருவன் தன்னை நீதிமான் என்றும் மற்றவனை குற்றவாளி என்றும் தீர்ப்பிடுகிற உள்ளம் நமக்கு இருக்குமேயானால் அது பரிசேய உள்ளம். நிச்சயமாக கடவுள் அப்படிப்பட்ட உள்ளத்தை அல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது, பவுல் சொல்லுவான், தன்னுடைய குலப்பெருமை, தன்னுடைய பாண்டித்தியம், தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுவான். அவன் சொல்லுவான், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அழைக்கப்படும் ஆண்டவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தால் நான் சொல்லுவேன், நானும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுவதற்கு பெருமை, அவ்வளவு வாய்ப்பு கடவுளை தந்தார். ஆனாலும் அவன் சொல்ல, பாவிகளிலே நீச பாவி. அது பாவிகளை வரிசைப்படுத்தினா அதில் கடைசியில் கடவுளுடைய முன்பு குற்றவாளியை நிற்கப்பட்டு அதில் முதல் குற்றவாளி நான் என்று சொல்லுகிற பவுலை பார்க்க முடியும். தன்னை சிறந்தவன் என்றோ பிறரை ஒப்பிட்டு தான் மேன்மையானவன் என்றோ அல்ல, பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பாவி, கனி கொடுக்க தவறியவன் என்கிற உண்மையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இது சொல்லுகிறது போல தாட்சி தோற்றத்தில் நல்ல பராமரிப்பும் பாதுகாப்பும் வளமும் நன்மையும் நிறைந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு தருகிறார். கடவுளுடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாய் வசனத்தை நமக்கு தருகிறார், ஆலயத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அவருடைய சத்திய வசனங்களை கேட்கவும் அவருடைய ஆராதிக்கவும் கடவுள் எவ்வளவோ வாய்ப்புகளை நாம் எல்லாருக்கும் தருகிறார். ஆனாலும் கடவுள் எதிர்பார்க்கிற கனி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க தவறி போகிற மக்களாக இருக்கிறோம். அது இந்த உலகத்திலே நம்முடைய பெருமையும் நான் நீதிமான் என்கிற எண்ணமும் நம்மை கடவுளுக்குள் கனி கொடுக்க தவறுகிறது. யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். யோவானை திரளான கூட்டம் யோவான் ஸ்நானகனை பின்பற்றியது. ஆனாலும் யோவான் சொல்ல, நான் அல்ல, வருகிறவர் ஒருவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை கூட அவிழ்க்க தகுதியற்றவன் நான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கி முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை விட குறைவானவர்கள் அல்லது பலகீனமானவர்கள், பாவம் நிறைந்தவர்கள். மற்றவர்களை ஒப்பிடுகிற பொழுது நான் அவர்களை விட சிரேஷ்டமானவன் அல்ல. ஒருவேளை
அவர்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு வரவில்லை, நான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், ஆகவே நான் சிரேஷ்டன். அவர்களெல்லாம் ஒழுங்காக வேதத்தை வாசிப்பதில்லை, நான் வாசிக்கிறேன், ஆகவே நான் சிரேஷ்டன். அல்லது அவர்கள் கொடுப்பதை விட நான் அதிகமாய் காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்கிற பரிசேய எண்ணங்கள், சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை தவிர கடவுள் அவர்கள் எல்லாரையும் விட நீசப்பாவியாகிய எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறதில்லை. எல்லாரும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த பலகீன மண்பாண்டனாகி என்னை ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எத்தனை பாக்கியம் என்று நாம் எண்ணி பார்க்கிறதில்லை. ஆகவே முதலாவது ஆண்டவர் நம்முடைய பலகீனங்களை உணரச் செய்கிறார். நாம் நீதிமான்கள் அல்ல என்கிற சத்தியத்தை உணர ஆண்டவர் செய்கிறார். அப்பொழுது அதுதான் நல்ல கனி கொடுக்கிற அல்லது கடவுள் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிற வாழ்க்கையின் முதல் படி. நான் பாவி, ஒன்றுமில்லாதவன் நான் என்ற உணர்வு ஆண்டவர் நமக்கு தருகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, எசேக்கியேல் தீர்க்கர் சொல்லுகிற பொழுது, நீதிமானாக அவன் இருக்கலாம், ஆனால் நியாயம் தீர்க்கிற பொழுது அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். ஆனால் பாவியாக இருப்பான், ஆனால் நியாயம் தீர்க்கப்படுகிற பொழுது அவன் செய்த மனம் திரும்புதலிலே அவன் நீதிமானாக தீர்க்கப்படுவான். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நாம் நீதிமான்களாக பாவிகளாக வாழுகிறோம் என்பதல்ல. கடவுளுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற ஒரு உள்ளம். அதான் ஆண்டு சொல்கிறாரே, 3 ஆண்டுகள் கடந்து விட்டது, இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே, இன்னொரு ஆண்டை கொடுப்போமே. கடவுள் அப்படி கிருபையாக நமக்கு ஒரு நாளை ஆண்டவரிடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புகிற அனுபவத்தோடு கடந்து வர நாம் அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்புகிற அனுபவம், அந்த அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க நம்மை தூண்டுகிறது. தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, தன்னுடைய எங்கே தவறிப்போனோம் என்பதை உணர்ந்து, இறைவனுடைய அன்பு மனந்திருந்திய மைந்தன் ஓமையிலே சொல்கிற பொழுது அவன் உணர்வுள்ளவனாய் தன் தகப்பன் வீட்டை எண்ணி பார்த்து தகப்பனிடத்தில் போக தகுதியற்றிருந்தும் அவன் தகுதியற்றவனாக எண்ணப்படவே தகப்பனை சந்திக்கப் போகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பினிலே அந்த மனநிலையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் பாவிகள். ஆகவே கடவுளுடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தவறு செய்து விட்டேன் என்கிறதை உணர்ந்து ஆண்டவருடைய கிருபாசனத்துக்குன்பாக கடந்து வருகிற அனுபவம். அதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்போ நான் நீதிமான் என்று எண்ணுகிறேனோ அப்பொழுது அவருடைய சமூகத்தை நாட எனக்கு மனமில்லை. எப்பொழுது எனக்கு ஒரு தேவை இருக்கிறது அல்லது நான் வேறொருடைய உதவியின்றி என்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாது என்று உணர்கிறேனோ அப்பொழுது வேறொரு உதவியை நாடுவேன். அதுதான் மனம் திரும்புதல் அனுபவம். கிறிஸ்துவனிடத்தில் நாம் கிறிஸ்து அதான் சொல்லுங்கள், வருந்தி உழைத்து பாரும் சுமக்கள் எல்லோரும் என்னென்றே வாருங்கள். நம்மை அழைக்கிற அந்த கிறிஸ்துவனிடத்தில் நம்முடைய தவறுகளை உணர்ந்து கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். திருமணிக்கிற யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற பொழுது அவர் சொல்கிறார், வரும் கோபத்திற்கு ஆளாகாதபடி உங்களை தப்புவித்துக் கொள்ளும்படி நீங்கள் மனம் திரும்புங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தருகிற தருணங்களெல்லாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு என்று உணர்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எதிர்பார்க்கிற கனிக்கு அடித்தளமாக இருக்கிறது. மூன்றாவதாக பாருங்கள், கடவுள் நமக்கு இவ்வளவு வாய்ப்புகளை தந்தும் நாம் கனி கொடுக்க மறுத்து இருமாப்புள்ளவர்களாய், கடினமான இருதயம் உள்ளவர்களாய், வணங்கா கழுத்துள்ளவர்களாய் நாம் இருந்த பொழுதும் கடவுள் அவர் தம்முடைய அன்பிலே நம்மை குறை வைக்கவில்லை. கடவுளுடைய கோபம், ஒரு நிமிஷம் கோபப்பட்டால் கடவுளுடைய கோபம் எப்படி இருக்கும்? ஆனால் கடவுள் நாம் இவ்வளவு தவறு செய்தோம். ஒருவேளை நம்முடைய உலக பிரகாரமான தாய் தந்தையர் கூட நம்முடைய தவறுகளை பொறுத்து கொள்ளாமல் நம்மை தண்டிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையோடு ஆண்டுகள் 1 அல்ல 2 அல்ல
ஆண்டு கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்னிலே வைத்திருக்கிற அன்பு, கடவுளுடைய உள்ளம், அவர் எவ்வளவு என்னை நேசிக்கிறார். நான் அழிந்து போகக்கூடாது. யோவான் 3:16 எதை சொல்கிறார்? நாம் அழிந்து போகுவது கடவுளுடைய நோக்கம் அல்ல, நான் வாழ்வு பெற வேண்டும். ஆகவே நான் வாழ்வு பெறுவதற்கு திரும்பி வரும் வரை கடவுள் எனக்காய் காத்திருக்கிறவர். பாருங்க, நான் கனி கொடுக்கிறவரை கடவுள் நான் கனி கொடுப்பதற்கான எல்லா சூழல்களையும் அவர் செய்து வருகிறார். ஒரு பொழுதும் அதை அவர் மாற்றுகிறவர் அல்ல. ஆகவே மூன்றாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த கடவுளுடைய உன்னதமான அன்பு. அதுதான் சிலுவையிலே கிறிஸ்துவின் வடிவிலே அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே யோவான் நற்செய்தி நூலிலே, அதே போல் பவுல் அப்போஸ்தலருடைய நிருபங்களிலே, யோவான் தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் சொல்லுகிற பொழுது கடவுள் நாம் பாவிகளாக இருந்த பொழுதே முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். பாருங்க, சிந்தித்து பாருங்க. கடவுள் நாம் மனம் திரும்பிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதில்லை. நம்ம வீட்டில் தான் சொல்லுவாங்க பிள்ளைகள், பெற்றோர்கள், நீ தவறு செய்தாய், நீ திருந்திட்டு வா, அப்போ தான் உனக்கு சாப்பாடு. ஆனால் கடவுள் அப்படி இல்லை, நீ சாப்பிடு, அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையை திருத்திக்கொள். பாருங்கள், மனித எண்ணத்திற்கும் கடவுளுடைய அன்பிற்கும் கடவுள் அதான் சொல்லுகிறார், நீ திருந்து, என்னிடத்திலே உன்னில் இருக்கிற அன்பு குறையாது. ஆகவே மூன்றாவது கடவுளுடைய உன்னதமான அன்பு, சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட அவள் அன்பு, சுயநலமற்ற தன்னை இழந்து நம்மளே தருகிற அன்பு நம்மை அவருடைய கனி கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நம்மை மனம் திரும்பி கடவுளுடைய சித்த நிறைவேற்ற நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நான்காவதாக, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பது என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். கடவுள் நமக்கு தந்திருக்க நான் நம்மோடு செய்திருக்க உடன்படிக்கை, நீ என் ஜனம், நான் உன் கடவுள், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு வளமான வாழ்வை தருவேன், உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும். இப்படி கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உன்னுடைய பாவங்கள் நிச்சயமாய் மன்னிக்கப்படும். அது எவ்வளவு பெரிய பாவங்களானாலும் சரி, கடவுள் சொல்லலை, லிமிட் இல்லை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும், உனக்கு நான் வாழ்வு தருவேன், உனக்கு பேரின்ப சிலாக்கிய தருவேன், பரலோக நித்திய வீடு உனக்கு உண்டு என்கிற ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தங்கள் உறுதி. அந்த உறுதி தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கனி கொடுக்க தூண்டுகிறது. கடவுள் உண்மை உள்ளவர், அவர் சொன்ன வாக்கை மாற்றுகிறவர் அல்ல. கடவுள் எப்போ மனம் மாறுகிறார்? துஷ்டன் தன் தீய வழியை விட்டு திரும்புகிற பொழுது கடவுள் துஷ்டனை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்தை அவர் மாற்றுகிறார். அதான் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்திலே அதனுடைய கருப்பொருள் தான். கடவுள் மனம், நாம் மாறுகிற பொழுது கடவுள் மனம் மாறுகிற எதை? அழிவை குறித்து. ஆனால் கடவுள் செய்கிற நன்மைகளை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் தம்முடைய உடன்படிக்கை, உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தம்பில் அன்பு கூர்ந்து தமது கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கற்பனைகளை கொடுத்து சொல்கிறார், இதை நீங்கள் கீழ்ப்படிந்து வளர்க்கிற பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறார்? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக கடவுள் நம்மிடத்தில் நமக்கு வாக்களித்த எல்லா வாழ்வின் நன்மைகளையும் நிச்சயமாக தருவார் என்பது சந்தேகமில்லை. கடைசியாக நான் 85ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது 10-13 வசனங்கள், 10 உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது, கர்த்தர் நன்மையானதை தருவான், நமது தேசம் தன் பலனை கொடுக்கும், அவன் நீதி முன் சொல்ல. ஒரு நாள், இன்றைக்கு அல்லதல்ல, ஒரு நாள் நிச்சயமாக கடவுள் எதிர்பார்க்கிற கனி நாம் கொடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் தெரியுமா? கடவுள் நினைத்த காரியம் கூடாது, அது நடக்காமல் போகாது. ஏசாயா 55 கடவுளுடைய வசனத்தை குறித்து சொல்லும்போது அது ஒரு பொழுதும் வெறுமையாய் போகாது. கடவுள் நமக்கு காண்பித்திருக்கிற அன்பு வெறுமையாய் போகாது. ஒருவேளை காலங்கள் கடக்கலாம், ஆனால் நிச்சயமாக
நாம் கடவுளுக்குள் கனி கொடுக்க முடியும், கனி கொடுப்போம். அதான் நான் சொல்கிறேன், தேசம் தன் பலனை கொடுக்கும். நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஆண்டவருக்காக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அந்த நாள் இந்த நாளாக அமையட்டும். கடவுள் எவ்வளவு நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார், அதை உணர்ந்து இந்த நாளை ஆண்டுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நம்மை புதுப்பிப்பதற்கு, ஒரு நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு. ஆண்டவரே, நான் தவறு செய்திருக்கிறேன், கடவுள் எனக்கு எல்லா வாய்ப்புகளை தந்திருக்கிறேன், நீர் ஒரு பொழுதும் என்னை பகைக்கவோ வெறுக்கவோ இல்லை, கண்டிக்கவோ இல்லை. நான் திரும்பி வருவேன் என்று காத்திருக்கிறேன். உம்முடைய காத்திருப்பு ஒருபோதும் வீண் போகாத ஆண்டவரே. இதோ நான் உம்மண்டை வருகிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து வாழ தூயாவியானவர் நம்ம ஊருக்குள்ளும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியேசுவுக்குள் காத்து வழிநடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக 592வது பாடல், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தெய்வம். ஜெபிப்போம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு வாரத்தின் கடைசி நாளை காணுகிற பாக்கி தந்தீர். கடந்த வாரம் முழுவதும் தேவரீர் நீர் பாராட்டின எல்லா இரக்கங்கள் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். கடவுள் எதிர்பார்க்கிற நல்ல கனி கொடுக்கிற மக்களாக வாழ ஆண்டவர் எங்களை அழைக்கிறேன். எங்கள் பாவங்களை உணர்கிறோம் ஆண்டவரை. கடவுள் எங்களுக்கு
நல்ல கனி கொடுப்பதற்கு எல்லா சூழலையும் செய்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான அன்பும் நீ தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களும் ஒரு நாளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையை அளித்திருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக உம்மால் ஆண்டவரே மாற்றப்படுவோம் என்கிற சிந்தையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்குள் கிரியை செய்கிறீர். உமக்கு உகந்த பாத்திரங்களாக எங்களை மாற்றுகிறீர். உமக்கு மிகுந்த கனி கொடுக்கிற மக்களாக கர்த்தர் எங்களை உருமாற்றுகிறீர். அந்த நாள் இந்த நாளாய் அமைய எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நாடுகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். வெளி ஊர்களில் ஏதோ ஒரு இடங்களிலே வசிக்கிற யாவரையும் அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகளையும் ஆண்டவர் நோக்கி பாரும். குடும்பங்களில் பலகீனங்கள், வியாதிகளோடு காணப்படுகிற மக்களை சந்தியும். கேன்சர் போன்ற கொடிய வியாதிகளின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இதய சம்பந்தமான பலகீனங்கள், நுரையீரல் மற்றும் ஆண்டவரே வாதம், இன்னும் சிறுநீரக சம்பந்தமான கோளாறுகள், எலும்புகளிலே ஏற்பட்டிருக்கிற முறிவுகள், காயங்கள், விபத்துகளினாலே, நோய்களினாலே சிகிச்சை பெற்று வருகிற மக்கள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். கர்த்தர் ஒவ்வொருக்கும் சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற திருவாளர் அலெக்சாண்டர் ஐயா அவர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவை நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் சுகம் தந்தார், விடுதலை தந்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வயோதிக பெற்றோர்களுக்கும் முதுமை நிமித்தம் ஏற்பட்ட பலகீனங்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, வயோதிக பெற்றோருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். குடும்பங்களில் தந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய தூய சுத்த நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட அருள் தாரும். அவருடைய உயர்கல்வி, எதிர்கால வாழ்க்கை, வேலை வாய்ப்பு அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே குடும்ப வாழ்க்கைகளை அமைத்து தாரும். தடைப்பட்டிருக்கிற திருமண ஆண்டவரே வாழ்வு, திருமண பந்தங்கள், உறவுகளில் எல்லாம் கர்த்தர் சீர்படுத்த நல்ல எதிர்காலத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் நோக்கி பாரும். உம்முடைய இரக்கத்தையும் காருண்யத்தையும் அவர்களுக்கு தாரும். புத்திரஸ்லாக்கள் எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபைகளும் வளர்க்கப்பட்டவர் அருள் தாரும். பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதியும். 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள், அரசு பொதுத்தேர்வுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள் அவருடைய எதிர்காலம் சிறக்க நல்ல கல்வியையும் ஞானத்தையும் கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல்வேறு தொழில் செய்கிற உழைக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். உழைப்பு தொழில்களிலே, வேலை வாய்ப்புகளிலே எல்லாம் கர்த்தர் கூட இரும். குறிப்பாக கூலி வேலை செய்கிற தினக்கூலிகளாய் உழைக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அமைத்து தாரும். நல்ல பருவக்காலம் தந்து அது நிமித்தமான நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவர்களை ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய பயணங்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் திருப்பழி ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆராதனைகளில் விசேஷ கூடுகள் எல்லாம் கர்த்தர் கூட இரு. வருகிற வாரத்தில் நடைபெறுகிற நற்செய்தி கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்கிற நம்முடைய மகனையும் பாடல்களை பாடி உற்சாகப்படுத்துகிற குழுகினவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆயத்தங்கள் எல்லாம் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். திரளான மக்கள் அநேகர் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, உலகமெங்கு நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதி. எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக தந்திருக்கிற ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள் அனைத்துக்காக, விசேஷமாக இறையியல் கல்லூரிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இறையியல் மாணவர்கள் அவர்களும் ஆண்டவரை தேர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய தயவு எங்கள் பிள்ளைகள் அவருடைய ஆண்டவரே இறையியல் கல்வியில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபையிலும் நாகர்கோவில் சபைச்சங்க அளவிலே இன்று நடைபெறுகிற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வட்ட தேர்தல்களெல்லாம் அமைதியாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்தீர். இந்த நாளிலும் நடைபெறுகிற தேர்தலும் அமைதியாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்தீர்களும். வாக்களிக்கக்கூடியவர்கள் தூர இடங்களுக்கு கடந்து வருகிற வேளைகளெல்லாம் அவருடைய பயணங்களை கர்த்தர் பாதுகாப்பாக அமைத்து தாரும். ஆண்டவர் தாமே கர்த்தாவே, எங்கள் இது உம்முடைய திருச்சபை, இதன் வாழ்வுக்காக கடவுள் நீர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தை தந்து சிறப்பாக உம்முடைய திருச்சபை வழிநடத்த ஆண்டவர் நிற்கிருபை தாரும். உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நிறைவேற ஆண்டவர் நிற்கிருபை செய்ய விடமாக ஜெபிக்கிறோம். இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஆண்டவரே தேர்தல் அதிகாரி, துணை நிற்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், பணிவிடைக்காரர்கள் யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆண்டவர் நீர்
ஆசீர்வதித்து தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு இந்த நாளை நாங்கள் கடந்து செல்ல அருள் தாரும். ஒரு புதிய வாரத்தை ஆண்டவரை நாங்கள் கண்டு ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து நன்றியோடு துதித்து தேவனை மகிமைப்படுத்த நீர் அருள் தாரும். துதி கன மகிமை யாவற்றையுமே கற்பிடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, பரமடங்களில் இருக்க எங்கள் பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்த பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய ஆர்த்தினங்களுக்கு தாளும் எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்குளங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு புறப்படாமல் தீமிரித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் விளைவுகளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் துயாவின் நுண்ணியக்கு வழியெடுத்தலும் சமாதானம் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களோடும், விசேஷமாக இன்று தங்கள் பிறந்த தினங்கள் திருமண தினங்களை நினைந்து கொண்டாடுகிற யாவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் சகல உபகரணை மறவாதே. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.